நம்ம ஃபேமிலி இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம சேலரிக்கு ஏற்றதுக்குள்ளேயே வந்து நம்ம எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் ஃபேமிலி விசிட் விசா பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு 700 to 1000 ரியால்ஸ் ஆகும். பட் அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்கறதா இருந்தால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க இதுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசிஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த நர்சிங் டாபிக் பேசலான்னு இன்றைக்கி டிசைட் பண்ணி ஒரு ஜென்ரலான டாபிக், அதுவும் எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்குற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாமா சவுதிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் இஃப் இன் கேஸ் நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே சவுதியில் செட்டில் ஆகணும் அப்படின்னா அதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃபேமிலி இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம சேலரிக்கு ஏற்றதுக்குள்ளேயே வந்து நம்ம எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரதா இருந்தால் நீங்கள் இங்கே உங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும் அண்ட் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ரியால்ஸ் ஆகும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சவுதியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எதர் ஃபேமிலி விசிட் விசா மூலயமா நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஃபேமிலி விசிட் விசா மூலயமா உங்களோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் வந்து டிபெண்டன்ட் விசாவில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா, டிபெண்டன்ட் விசானா உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் யுவர் சில்ட்ரன் அவங்க வந்து லெஸ் தேன் 18 இயர்ஸாக இருக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃபேமிலி விசிட் விசா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, நான் எப்படி என்னோட ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், பிகாஸ் என்னோட வீடியோவை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்குற எல்லா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் இப்போ என் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அது ரிலேட்டடான வீடியோவை நான் ப்ரீவியஸான இதுலேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரணும், அதில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அது மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட், அண்ட் சவுதியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இகாமா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் ஆதார் கார்டு எப்படியோ அதே மாதிரி சவுதியில் இகாமா அப்படிங்கிறது ஒரு நம்பரு. அதுதான் வந்து இட்ஸ் நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி. அது கண்டிப்பாக மேண்டட்ரியாக ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மாதிரி டு அப்ளை ஃபார் ஃபேமிலி விசிட் விசா. ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னோட ஹெச்ஆரில் சப்மிட் பண்ணி அண்ட் அவங்க வந்து விசா ரெக்வெஸ்ட் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த விசா ரெக்வெஸ்ட் ஃபார்மை வந்து நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏஜென்சி மூலயமா நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த விசா ஃபுல்லாகவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா மூலியமாக தான் நாங்கள் ப்ராசஸிங் பண்ணோம். அண்ட் அந்த அண்ணாவோட டீட்டெயில்ஸ்லாம் கூட நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ட்ரஸ்டடான பர்சன் தான். அந்த விசா ரெக்வெஸ்ட் ஃபார்மை வந்து ஹஸ்பண்ட்க்கு அனுப்புனதுக்கப்புறம் அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் விசா அப்ரூவல் ஆகணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் விஎஃப்எஸில் போய் சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து அகைன் எல்லா வெரிஃபிகேஷன்ஸும் பண்ணுவாங்க, சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்போர்ட்லாம் கேதர் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க பாஸ்போர்ட் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் பேக் டு அஸ் வந்துடும். அண்ட் விசாவும் நம்மளுக்கு வந்து சாங்ஷன் ஆகி கொடுத்துருவாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்லி காஸ்ட் வந்து ஒரு 17,000 கிட்ட ஆகும். அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து அது வந்து நம்மளுக்கு பொறுத்த மாதிரி எந்த ஃப்ளைட்டை புக் பண்ணுறோம், எவ்வளோ பேக்கேஜஸ் தூக்கிட்டு வர போகிறோம், அது பொறுத்து தான் வந்து ஃப்ளைட்டோட காஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ 35 to 40 இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்ம வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ளைட் டிக்கெட் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸு. அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் டிபெண்டன்ட் விசாவில் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபீமேல் நர்சஸ்க்கு வந்து டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஈவன் ஃபீமேல் நர்சஸ் ஆல்சோ கேன் அப்ளை டிபெண்டன்ட் விசான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாமை நம்ம முடிச்சிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சு அந்த லைசன்ஸ் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம வந்து டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே நம்மளுக்கு மேண்டட்ரியான திங்ஸு, இந்த பாஸ்போர்ட், இகாமா, மேரேஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் போக அண்ட் சவுதி லைசன்சிங்கோட நம்பரும் நம்மக்கிட்ட இருக்கணும். அண்ட் அதை வந்து உங்களோட ஹெச்ஆருக்கு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன ப்ரொசீஜரோ ஈச் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க ஃபார் டிபெண்டன்ட் விசா. அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு கிட் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துக்கலாம். அண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன செலவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, ஒரு ஃபேமிலியை நம்ம வந்து இங்கே செட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான நீடடான ஐட்டம் என்னது, ஃபுட் அண்ட் ஷெல்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து வீடெல்லாம் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வீடு போதும், ஒரு ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் அப்படி இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸான வீடு தேவையில்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோன்னா ஒரு மினிமம் 500 ரியால்ஸ்லேருந்து நம்மளுக்கு வீடு கிடைக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம வந்து சவுதி அரேபியாவில் எந்த சிட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய ஹைஃபையான சிட்டிஸ் லைக் ரியாத் இஸ் கேபிட்டல் ஆஃப் சவுதி அரேபியா. ஸோ அங்கெல்லாம் நம்ம இருக்கிறதுக்கும் வேறு சில பிளேசஸில் இருக்கிறதுக்குமான காஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பாக இருக்கும். மெயின் சிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாத், ஜெத்தா, தமாம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெண்டெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற பிளேஸ் வந்து சவுதியில் ஹெயில்னு ஒரு இடத்துல, அது வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ ரியாத், ஜெத்தா விட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஹெயில் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சின்ன வீடு அப்படின்னா 500 ரியால்ஸ் அப்படி ஆகும். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 1 சவுதி ரியால் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 21 to 21.5 இல்லை 22 ருபீஸ் வரைக்கும், இந்தியன் ருபீஸ் வரைக்கும் போகும். ஸோ 500 ரியால்ஸ்னால் நான் வந்து இந்த சொல்கிறது எல்லாமே ரியால்ஸ்லேயே சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸில் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வீடாக வேணும், ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாகும். ஸோ 800 to 1200 1500 ரியால் அந்த மாதிரி இருக்குது. ஈவன் ரொம்ப பெரிய டியூப்ளெக்ஸ் மாதிரி வீடெல்லாம் வேணும்னா அது 2000 3000 ரியால்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த செலவை நம்மளால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரெண்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஸோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு ரெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சில பேசிக் அம்யூனிட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு ரூல். ஆனால் அதே அட் த சேம் டைம் சின்ன வீட்டில் அப்படி ஒரு போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லா திங்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஐ எம் நாட் ஷுவர். ஆஸ் பர் த ரூல் அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்டவ், ஏசி, வாட்டர் ஹீட்டர் அப்படிலாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே உள்ள ரூல். பட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். சில இடத்துல ப்ரொவைட் பண்ணலாம், சில இடத்துல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்படி இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு பேசிக் திங்ஸ் எல்லாம் இல்லைன்னா அதுவுமே நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம காஸ்ட் செலவு பண்ணணும். இங்கே வந்து நிறைய பேர் இப்படி ஃபேமிலியாக வந்து வேறு ஊர்லேருந்து வந்து செட்டில் ஆகிறவங்க மோஸ்ட்லி வந்து புதுசாக வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் காஸ்ட் அதிகமாக ஆகும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இனிஷியலாக வந்த உடனே ரொம்ப பெரிய ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் அவங்களால சமாளிக்க முடியாதுங்கிற ரீசன்னால. அண்ட் இங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கொஞ்ச நாள் பழகிறதுக்காக செகண்ட் ஹேண்டில் தான் நிறைய திங்ஸ் வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குங்கிறதுனால செகண்ட்ஸில் தான் நிறைய திங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அண்ட் அதுவுமே அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட், அது ஒரு 1500 to 2000 ரியால்ஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட். ஆமாங்க, ஒரு வீடு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சமைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வெசல்ஸாக இருக்கட்டும், யூட்டன்சில்ஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் மட்டும் இருக்க போகிறோம், இப்போ நம்ம மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் இன் கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு குட்டி குக்கர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி. அதுமாதிரி குட்டி கடாய் எடுத்துகிட்டு வந்தேன், சின்ன பிளேட், எல்லாமே எனக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான திங் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 பேர் சமைக்கலாம். ஸோ இப்படி இன்னொரு பர்சன் ஆட் ஆன் ஆகும்போது அதுக்கான திங்ஸ் ரெக்வயர்மெண்ட்டும் நம்மளுக்கு அதிகமாகும்ன்ற ரீசனுக்காக ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வெசல்ஸ் வாங்கணும், யூட்டென்சில்ஸ் வாங்கணும், அண்ட் எல்லா ஐட்டம்ஸுமே சமைக்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம தேவைப்படும். இப்போ ஃபேமிலியோட செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி, கிரைண்டர், ஸோ இந்த மாதிரியான நிறைய கிச்சன் அப்ளையன்சஸ் தேவைப்படுறது இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் க்ராசரிஸ் வாங்கணும், தென் மசாலா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஆயில், ரைஸ், நிறைய திங்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் ஷாப்பிங் போன வீடியோ பற்றி நான் போட்டிருப்பேன், ஈச் ஐட்டம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஈவன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணா அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே சவுதியில் தேவையான ரொம்ப முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தினந்தேர் அப்டேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மந்த்லி ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து 500 to 600 ரியால்ஸ் ஆகுது. என்ன தான் நம்ம வந்து பார்த்து வாங்கினாலும் ரொம்ப தேவையான ஐட்டம், எசென்ஷியலான நீடட் ஐட்டம்ஸ் வாங்கினாலுமே வந்து அட் த லாஸ்ட் பில் பார்த்தா ஒரு 500 to 600 ரியால்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் சவுதி பீப்புள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஐட்டம்ஸ் வேறையாக இருக்கும். அண்ட் அவங்களோட குக்கிங் ப்ரிப்பரேஷனே வேறு ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்தியன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சாப்பிடுவோம், ரைஸ், சப்பாத்தி, தோசை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த ஐட்டம்ஸ்க்கும் இந்த ஐட்டம்ஸ்க்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே தான் இருக்குது. பாத்திரம் எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் வாங்க போகிறோம். அது வந்து மாதம் ஆகிற செலவு கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஃபேமிலி நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்படும் போது அதெல்லாம் உங்களுக்கு அதிக செலவு இருக்கும். அண்ட் வந்து மந்த்லி க்ராசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 to 600 ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். நம்ம லாவிஷாக செலவு பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பார்த்து செலவு பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு 500 to 600ங்கிறது நம்ம பார்த்து செலவு பண்ணால் இது ஆகும். இதுவே சில பேர் இந்த 500 வந்து 1000
1000 ரியால் வரைக்கான ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு எது நீடடோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் சேவிங் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தென் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இன்டர்நெட். இப்போ வந்து மந்த்லி நாங்கள் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி அதே மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல. ஸோ ஈச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 300 ரியால்ஸ் மாதிரி ஆகும். 150 நிறைய கம்பெனிஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ தினந்தேர் ஆஃபர்ஸ்லாம் போடும்போது நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி 300 ரியால்ஸ் ஆகுது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இன்டர்நெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க எனக்கு தோணுது. ஸோ நான் பார்த்து தான் கன்சியூம் பண்ணுவேன். பிகாஸ் இந்த 1 மந்த் வந்து அதுக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிட்டோன்னா நான் அகைன் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்நெட் வந்து பார்த்து நான் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப காஷனாக இருப்பேன். தேவையில்லை அப்படின்னா நான் நெட்டை ஆஃப் பண்ணி தான் வைப்பேன். ஸோ பி கேர்ஃபுல். நீங்களும் சவுதியில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை சவுதி வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இபி பில் பே பண்ணணும். அது வந்து மேக்ஸிமம் ஒரு 150 to 200 ரியால்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இங்கே எம்ஓஹெச் அக்கமடேஷனில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் எலக்ட்ரிசிட்டி பில்லாம் பே பண்ணுறது இல்லை. அண்ட் நான் கேதர் பண்ண விஷயம் வந்து அப்ராக்சிமேட்லி 150 to 200 250 ரியால்ஸ் வரைக்கும். இப்போ இஃப் இன்கேஸ் ரொம்ப ஏசி போட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரியான ரியால்ஸும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 250 to 300 ரியால்ஸ் ஆகும் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம ஊரில் இந்த கேன் வாட்டர்லாம் வாங்குவோம்ல பெருசாக, அதே மாதிரி தான். ஸோ ஒரு கேன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. சில பிராண்ட் வந்து 5 ரியால்ஸ்க்கு இருக்குது, சில பிராண்ட் வந்து 7 ரியால்ஸ் இருக்குது. ஸோ வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கன்சியூம் ஆகும். ஒரு மாதத்துக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ ஒரு கேன் வந்து அப்ராக்சிமேட்லி 5 to 7 ரியால்ஸ் ஆகும். அப்புறம் நம்ம இங்கே ஃபேமிலியாக இருக்கோம், நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும். இனிஷியலி வந்ததுமே நம்ம வந்து கார்லாம் நம்மளால் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ நம்ம வந்து டாக்ஸியில் தான் போய் ஆகணும். நம்ம வந்து புக் பண்ணி அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே சொன்ன மாதிரி இப்போ எப்படி வந்து இன்டர்நெட் நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. பிகாஸ் இங்கே இருக்கிற பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இந்தியாவை விட இங்கே சவுதியில் பெட்ரோல் விலை ரொம்பவே கம்மி தான். பட் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இப்போ நம்ம ஒரு கேப் புக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நானே சொல்லியிருப்பேன், இப்போ நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து மெயின் சிட்டிக்கு போகணும்னா 200 ரியால்ஸ் to 250 ரியால்ஸ் மினிமம் சொல்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா 200 ரியால்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டாங்க. நம்ம பார்கெயின்லாம் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்காத ஆளுங்க வந்து 350 400 ரியால்ஸ்லாம் கூட இவங்க சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் ரொம்ப அதிகம் தான். ஒரு சின்ன இடத்துலேருந்து இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா கூடமே அவங்க அந்த மினிமம் காஸ்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளால் வாக்கபிளில் போக முடியாது, நம்மளுக்கு ஓன் வெஹிக்கிள் ஆக்சஸும் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் டாக்ஸி அப்படி தான் கேப் புக் பண்ணி போவோம். ஸோ அதே மாதிரி கேப் எக்ஸ்பென்சஸும் அதிகம் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம அவுட் சைட் எங்கேயோ போகிறோம், அவுட் சைட் ஹோட்டலில் சாப்பிட்றோம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம எதோ சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு 100 to 200 ரியால்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஆகும். அண்ட் நம்ம வந்து கிட்ஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவுமே வந்து 100 to 200 ரியால்ஸ் சாலிடாக ஆகும். அண்ட் அதுவும் நம்ம போகிற ஹோட்டலில் பொறுத்து தான். அண்ட் இன்னொரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம சில்ட்ரனை கூட்டிகிட்டு வரோம், அவங்கள இங்கே ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நம்ம வந்து நம்மளோட கிட்ஸ்க்கு வந்து அரபி தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக தெரியல. பிகாஸ் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அண்ட் நான் சும்மா ப்ரௌஸ் பண்ண வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் அது வந்து ரொம்ப செலவாக போகிறதில்ல அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்குறதா இருந்தால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க இது எதுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்து சம்டைம்ஸ் ஈவன் வந்து ஒரு இயருக்கு 5000 ரியால்ஸ்லாம் வரைக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐம் நாட் ஷுவர். பிகாஸ் இங்கே வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வந்து சில்ட்ரன்லாம் இங்கே ஸ்கூலில் படிக்கிற மாதிரியான யாரும் இல்லை. அட் த சேம் டைம் நானும் இங்கே வந்து இப்போ தான் 6-7 மந்த்ஸ் ஆகுதுங்கிறதுனால எனக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியல. நான் ப்ரௌஸ் பண்ண வரைக்கும் பார்க்கும்போது 5000 to 6000 ரியால் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலியை இங்கே செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து ரொம்ப மேஜரான எக்ஸ்பென்சஸ். நான் சொன்ன மாதிரி வீடு, அதுக்கு ரெண்ட்டு, தென் எலக்ட்ரிசிட்டி பில், அங்கே இருக்கிற திங்ஸு, க்ராசரிஸ், அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ், யூட்டென்சில்ஸ், வெசல்ஸ், இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி பில், அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் லைக் ஃபார் டாக்ஸி ஒரு கேப் சார்ஜஸ் அதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கூல் சேர்க்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர போகிறீங்க அப்படின்னா பி ஷுர் தட் உங்களால் அந்த எக்ஸ்பென்சஸை டேக்கிள் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. எல்லாருமே வந்து அவங்க வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும், ஒன்றா இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி கிட்ஸ் கூட
ஒன்றா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ வந்து கூட்டிகிட்டு வர்றது பிரச்சனை இல்லை, கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதுக்கான ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பிகாஸ் நம்ம சேலரி வந்து அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்ண முடியலன்னா அண்ட் அதுவுமே ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஜஸ்ட் அ கைண்ட் அட்வைஸ் மாதிரி. ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர போகிறீங்க அப்படின்னா நம்மளால் அந்த எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது 1க்கு 2 வாட்டி யோசித்து கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப் நம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா பேசிக்காக என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாட்டா, பை, டேக் கேர்.